டியூப்லெஸ் பைக்கில் பஞ்சர் லீக் ஆனால் அதை எப்படி சரி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் அண்டு பேக்கிங் சோடா. ஸோ ஈஸி மெத்தட் தான், ஏற்கனவே ஒரு யூடியூபர் போட்டிருந்தார், அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லீக் ஆகிற பஞ்சர் அண்டு சின்ன மைன்யூட்டான லீக் ஆகிற பஞ்சர் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பேக்கிங் சோடா அண்ட் ஃபெவிக்விக், அது 2 போதும். அந்த பேக்கிங் சோடா எடுத்து உங்களுக்கு கரெக்டாக எங்கே மைன்யூட்டாக பஞ்சர் லீக் ஆகுதோ அது மேலே கரெக்டாக வச்சுருங்க. ஸோ வேறு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மற்ற இடத்துல இருக்கிற இடத்துல கையை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஓட்டையில் மட்டும் நல்லா திங்க் பண்ணி பஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்து ஃபெவிக்விக் எடுத்துக்கோங்க. ஃபெவிக்விக் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பேக்கிங் சோடா வச்சுருக்க இடத்து மேலே போடுங்க. ஸோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கிங் சோடா வச்சுருந்தேன், அந்த இடத்துல ஃபெவிகால் போட்டேன். எனக்கு அந்த இடமும் சாலிட் மோட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபெவிக்விக் விற்கிறப்போ ஒரு மெயினான விஷயம் போகணும், கரெக்டான இடத்துல வைக்கிறீங்களான்னு சொல்லி திரும்ப திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன இடத்துல அந்த ஓட்டையை அடைக்க போகிறோம். நம்ம கடைக்கு கொண்டு போனால் அந்த ஓட்டையை பெருசாக்கிடுவாங்க. பெருசாக்கிட்டு நம்மளுக்கு திரும்ப பஞ்சர் லீக் ஆக வாய்ப்பு இருக்கும். அந்த மிஸ்டேக் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் இந்த ட்ரை அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா எடுத்து அந்த ஃபெவிக்விக் மேலே லேசாக தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன உங்களுக்கே தெரியும். தொட்டு பார்த்தா எவ்வளோ டஃப்பான சாலிடான சர்ஃபேஸ் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லீக் ஆகிற இடத்துல மட்டும் தான் போட்டிருக்கேன், சுற்றி போட்டிருக்கேன். இதை ஓட்டி பார்த்தா தான் அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மெத்தட் மைனூட்டான பஞ்சருக்கு தான் கரெக்டாக இருக்கும், லீக்கேஜ் அந்த மாதிரி.